இப்போ இருக்க நியூ ட்ரெண்ட் என்னென்னா, டச்சில் இருக்கிற உறவு. அதாவது நம்ம வந்து லைஃப்பில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மொபைல் ஃபோன் வந்து டச் ஃபோன் இந்த மாதிரி டச் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கிட்ட இல்லீகல் கனெக்ஷன்ஸ்லாம் இது மூலமாக தான் நிறைய பரவுது. ஈவன் வந்து இந்த ஃபோனில் இருக்கும் போது அவங்க கூட பேசுகிறப்ப ஈர்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க கூட டச் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபை வந்து டோட்டலாக மறந்துடுவாங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் அதிகமாக பக்கத்தில் இருக்க ஒய்ஃபை விட்டுட்டு தன்னோட மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு அந்த இருக்கிற டச்சு இல்லாத அந்த டச்சில் இருக்கிற ஃபோனோட அந்த டச்சில் உள்ள காண்டாக்டோட அவங்க ரியல் லைஃபாக போய் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஈவன் வந்து ஒரு சில பேரோட லைஃப்பும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நல்லா வந்து அந்யூன்யமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த லவரான அந்த ஒய்ஃப் வந்து அப்போ வந்து லவ் யூ அப்படின்றதெல்லாம் நேரில் சொல்லுவாங்க. ஃபோனில் வந்து இது காய்கறி வாங்கிட்டு வாங்க, பூஸ்ட் வாங்கிட்டு வாங்க, மளிகை சாமான் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதது இது எப்போ வருவீங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் வரும். ஸோ பக்கத்தில் கூடவே 24 ஹவர்ஸும் வந்து அவங்க நம்ம ஃபேமிலி லிவிங்கில் இருக்கிறதுனால அவங்க கூட பேசுகிறதுனால அந்த ஃபோனில் வந்து என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதாவது ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க அந்த மாதிரி ஆன பிறகு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த லவ் பண்ணுற மோட்டிவோடையே இருந்த ஹஸ்பண்ட்க்கு அந்த வேறு யாராவது பொண்ணோட ஈர்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி சேட் பண்ண முடியுமா அப்படின்றதுலே இருந்துட்டு தவறான பழக்க வழக்கத்துக்கு போகும்போது சில வந்து மொபைல் ஃபோன் வந்து இந்த மாதிரி ஃபோன் தான் வந்து பெரும்பாலும் நிறைய பேரோட லைஃபுக்கு கெடுக்குது. அது இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. நிறைய கோர்ட்டு கேஸுன்னெலாம் போய் விட்டுட்டுருக்கு. ஈவன் அதுவும் அந்த பொண்ணுக்கு ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நிலமை வரப்போகுதுன்றது தெரியல. இப்படிப்பட்டவங்க வந்து நாளைக்கு போய் வாழும் போது இது எத்தனை லைஃப் மாற்றிட்டு போவாங்க. அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு போயிடும். போர் அடிக்கும் போது வயசாகும் போது ஒரு ராட்சசியாக ஒருத்திக்கிட்ட மாட்டும் போது தான் இது ஒரு நல்ல பொண்ணு நமக்காக வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வந்த பொண்ணை இழந்துட்டோம், குழந்தையெல்லாம் இருந்துச்சு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம், நம்மளை நம்பி வந்த குழந்தைங்களையும் விட்டுட்டோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து வரும். இறைவன் வந்து வர வைப்பார். வரும்போது அவங்க நல்லா வாழ்வாங்களா இல்லை இறைவனடி போய் சேர போகிறாங்களா அப்படின்னா அந்த இறைவன் விதைப்பார். தேங்க்யூ.